வணக்கம் மாணவர்களே, இஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று இஜிஎஸ் தமிழ் சேனல் வாயிலாக 10ஆம் வகுப்பு உரைநடை பகுதி இயல் 7 சிற்றகல் ஒலி எனக்கூடிய தலைப்பில் பார்க்கப்படும். மாப்போசியின் வரலாறு குறித்து இந்த பாடம் தன் வரலாறாக வந்திருக்கிறாங்க. எனது போராட்டம் என்னும் மாப்போ சிவஞானத்துடைய தன் வரலாற்று நூலில் உள்ள ஒரு பகுதி தான் நமக்கு கட்டுரையாக இந்த பாடமான தொகுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் பெயர் மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். இதான் அவருடைய முழு பெயர். மயிலாப்பூரில் பிறந்தவர் பொன்னுசாமி சிவஞானம், அதான் அவருடைய முழு பெயர். அவருடைய ஊர் சென்னை. பெற்றோர் பொன்னுசாமி சிவகாமி அம்மையார், தாய் தந்தையருடைய பேர். இவருடைய காலம் 26/6/1906 அன்று பிறந்தார். அவருடைய இறப்பு 3/10/1995 அவர் இருந்தார். சரியா, இதுதான் அவரை குறித்த காலம். அதுக்கப்புறம் இவருடைய பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவர் ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், சமூக போராளர். இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா, இந்திய விடுதலை போராட்ட வீரராக இருந்தார். தமிழக உருவாக்கத்தில், தமிழ்நாடுன்றது மாநிலமாக உருவாச்சு இல்லையா, அந்த உருவாக்கத்தில் பெரும் பங்கு வகித்தவர் அப்படின்னு சொல்லலாம். 1952 முதல் 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பணிபுரிந்திருக்கிறார், சேவையாற்றிருக்கிறார். 1972 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்திருக்கிறார். சரியா, இவர் உருவாக்கிய அமைப்பு தமிழரசு கழகம் எனக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கினார். இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தா, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது, அந்த நூல் உடைய சிறப்பினை பாராட்டி அவருக்கு விருது தந்திருக்கிறாங்க. இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தா சிலம்பு செல்வர் என்று இவரை சிறப்பு பெயர் கொண்டு அழைப்பாங்க. தமிழக அரசு செய்த சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா, திருத்தணியிலும் சென்னை தியாகராயர் நகரிலும் இவருக்கு சிலை அமைச்சிருக்கிறாங்க. இப்பொழுது அவருடைய குழந்தை பருவத்தை நம்ம பார்ப்போம். இவரது பெற்றோர், இவருக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம் என்று தான். சரபையர் என்றக்கூடிய ஒரு முதியோர் ஒருவர் இவரை சிவஞானி என அழைச்சார். எப்பொழுதுமே செல்லமா அவரை சிவஞானி என்று அழைத்துட்டு இருந்தார். அந்த பெயரே பின்னாளில் சிவஞானம் என அழைக்கப்பட்டது. சரியா, 3ஆம் வகுப்புல நுழைந்து 7 நாட்களுக்குள்ள இவரது பள்ளி வாழ்க்கையே முடிவுக்கு வந்தது. அவருடைய ஆசிரியர் புத்தகம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புத்தகம் இல்லாமல் எதுக்கு பள்ளிக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அந்த நேரம் அவர்களிடத்தில் வறுமையை சூழ்ந்திருந்த காலத்தினால ஒரு தமிழ், ஆங்கிலம் போன்ற அடிப்படை புத்தகங்களை கூட அவர்கிட்ட வாங்கிறதுக்கு வசதி இல்லாத சூழ்நிலையில் பள்ளிக்கு செல்வதற்கு தேவையான ஆங்கிலம் மற்றும் தமிழ் பாட புத்தகங்களை வாங்க முடியாத அளவிற்கு குடும்பத்தில் நிலவிய வறுமையினால் தன்னுடைய கல்வியை அவர் இழந்தார். சரியா, பள்ளி கல்வியை மட்டுமே அவர் இழந்தார். இருந்தபோதும் கேள்வி செல்லத்தை பல வழிகளில் அவர் பெற்றுக்கொண்டார், அவர் வளர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய அன்னையாரிடமிருந்து, அதாவது சிவகாமி அம்மையாரிடமிருந்து அள்ளி அரசாணி மாலை, பவளக்குடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை முதல்ல கற்றுக்கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சித்தர் பாடல்களை அவராகவே விரும்பி கற்று கொண்டார். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக தன்னுடைய இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். சரியா, திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் மூலம் கேள்வி ஞானத்தை பெருக்கிக் கொண்ட இவர் உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் பழைய புத்தக கடைகளுக்கு சென்று குறைந்த விலையில் பழைய நூல்களை வாங்கி படித்துக்கொண்டு தன்னுடைய கல்வி அறிவை வளர்த்து கொண்டு வந்தார். இவருடைய இளமை காலம், குழந்தை பருவம் முதல்ல நான் சொன்னது. அதுக்கப்புறம் இவருடைய இளமை காலம்னு பார்த்தா, இவருடைய இளமை காலத்தில் நாடெங்கிலும் சுதந்திர போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலம் அது. பேராய கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி சொல்கிறோம் இல்லையா, அது பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களில் கதர் விற்பனையிலும் தவறாது கலந்து கொண்டார். சரியா, இவரது சிறை வாழ்க்கை
30/9/1932, அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் தமிழா துள்ளியெழு என்ற தலைப்புடைய துண்டறிக்கை, அதை பிட் நோட்டீஸ் தருவோம் இல்லையா, அந்த துண்டு அறிக்கையை கடற்கரையில் குழுமியிருந்த மக்கள், கடற்கரையில் அங்கே வந்து போகிற மக்களுக்கு விநியோகம் செய்தார். வழங்கியதற்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். 3 மாத கடுங்காவல் தண்டனை, 300 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராத தொகை கட்ட முடியாத காரணத்தினால மேலும் 6 மாத கடுங்காவல் தண்டனை அவர் அனுபவிக்க நேர்ந்தது. சரியா? இந்தியாவை விட்டு வெளியேறு, அதாவது வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக 1942 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் நாளன்று வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். 1942 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டார். சரியா? வடக்கெல்லை போராட்டம் நடத்தியவர் இவர். இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தாங்க. அப்போ தமிழகத்தை சேர்ந்த பகுதிகளை ஆந்திராவுடன் இணைக்க முயன்ற போது அதற்காக மங்களக்கிடார் என்பவருடைய தலைமையில் இவரும் கலந்துக்கிட்டு இவருடன் சேர்ந்த பலரும் தமிழகத்தில் வடக்கெல்லை போராட்டம் நடத்தினாங்க. சரியா? இந்த போராட்டத்தினுடைய விளைவாக சித்தூர் மாவட்டம் முழுவதும் ஆந்திர மாநிலத்தில் இணைச்சிட்டு திருத்தணி, சென்னை பகுதிகள் தமிழகத்துடன் இணைஞ்சது. சரியா? திருப்பதி ஆந்திர மாநிலத்தோடு இணைச்சாங்க. திருத்தணியை தமிழகத்துக்கு இணைப்பதற்காக போராடிய போது தான் மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினாங்க. அதை மாலவன் குன்றம் என்பது இங்கே திருப்பதியை சொல்கிறாங்க, வேலவன் குன்றம் அப்படின்றது இங்கே திருத்தணியை சொல்கிறாங்க. சரியா? என்று முழங்கினார். அதுக்கப்புறம் வடக்கெல்லை போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தெற்கெல்லை போராட்டம் ஒன்று ஆரம்பித்தாங்க. 1953-54ஆம் ஆண்டுகளில் தெற்கெல்லை பகுதிகளை, அதாவது கேரளாவில் திருவிதாங்கூர் முடியாட்சியில் இருந்தது, அதாவது அரசர்கள் ஆண்டு வந்த காலத்தில் அதனை மீட்பதற்கு இவருடன் இணைந்து பலரும் போராடினாங்க. இதன் விளைவாக மலபார் மாவட்டம், தேவிக்குளம், பீர்மேடு பகுதிகள் கேரளாவோடு இணைஞ்சது. கல்குளம், விலவங்கோடு, தோவாலை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைச்சாங்க. சரியா? இந்த பாடத்தில் நம்ம இன்னும் கூடுதலான சில தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்ஷல் ஏ நேசமணி அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் மார்ஷல் ஏ நேசமணி என்பவர் தமிழகத்தினுடைய தெற்கெல்லை போராட்டத்தில் மாப்போ சிவஞானத்தோடு இணைந்து போராடியவர். இவர் இந்திய விடுதலை போராட்டத்திலும் பங்கெடுத்திருக்கிறாரு. இவர் ஒரு வழக்கறிஞர். சரியா? மார்ஷல் ஏ நேசமணி என்பவர் ஒரு வழக்கறிஞர். மேலும் நாகர்கோவிலில் நகர்மன்ற தலைவராகவும் மார்ஷல் ஏ நேசமணி இருந்தார். சரியா? சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்கிறார். குமரி மாவட்ட போராட்டத்தை, அதாவது தெற்கெல்லை போராட்டம் இருக்கு இல்லையா, அதை முன்னெடுத்து சென்றதால் மார்ஷல் நேசமணி என அழைக்கப்பட்டார். சரியா? 1956 நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது. சரியா? தமிழகத்தினுடைய தென் எல்லையாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மாறியது. தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க, அவரை கௌரவிக்கும் வகையில். கடல் கடந்த தமிழ் வாணிகம், ஆஸ்திரிய நாட்டு தலைநகரான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேப்ரஸ்தாலில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டில் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிகம் ஒப்பந்தம் குறித்த கையெழுத்து சுவடி தான் அது. இது கிபி 2ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். சரியா? இவ்வளவுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். இதில் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்தால் மாப்போ சிவஞானம். சரியா? மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம், அதான் அவருடைய முழு பெயர். சரியா? மாப்போ சிவஞானம் அவருடைய கேள்வி ஞானம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் திருப்பாதிரிப்புலியூர் ஞானியார் அடிகள் எனக்கூடிய ஒரு தமிழ் புலவர். தமிழா துள்ளியெழு என்ற துண்டு அறிக்கையை கடற்கரையை விநியோகம் செய்தவர் அப்படின்னு பார்த்தா மாப்போ சிவஞானம். சரியா?
சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சர்தார் KM பணிக்கர் தலைமையிலான மொழிவாரி ஆணையம் தான் இந்த சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுக்க சொன்ன ஒரு குழு. சரியா, மாநில வாரியாக பிரிக்கும் போது இந்த ஆணையர் தான் பிரித்து தந்தார். சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்தவர். மாப்போ சிவஞானம் அவர்களுடைய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாரு மாப்போ சிவஞானம். சரியா, மாப்போ சிவஞானத்தினுடைய இயற்பெயர் சிவஞானி என்று மாற்றியவர். மாப்போ சிவஞானம் என்ற இயற்பெயரை மாற்றிய ஒரு முதியவர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால அவர் பேர் வந்து சரபையர் அப்படின்னா. சரியா, சிவஞானி சிவஞானி அப்படின்னு செல்லமாக அழைச்சிட்டு இருந்தார் குழந்தை பருவத்தில் இருந்த மாப்போ சிவஞானத்தை. அது அப்படியே சிவஞானி என்பது சிவஞானம் என மாறிச்சு. சரியா, தமிழகத்தில் உள்ள வடக்கு எல்லை மற்றும் தெற்கெல்லை போராட்டத்தில் பங்கு கொண்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தா தமிழரசு கழகம் எனக்கூடிய அமைப்பு தான் அந்த எல்லை போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு அமைப்பு. சென்னை மாகாண மீட்பின் போது தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தவர் ராஜாஜி. சரியா, தெற்கெல்லை போராட்டத்தின் போது மார்ஷல் நேசமணி வருகைக்கு பின் போராட்டம் வந்து வலுவடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, தெற்கெல்லை போராட்டத்தில் தமிழகத்தை விட்டு கேரளாவுடன் இணைந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தா தேவிக்குளம், பீர்மேடு அப்படின்ற பகுதி. மாப்போ சிவஞானம் எங்கு எப்போது பிறந்தார், பெற்றோர் யாவர், அதெல்லாம் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். பிறந்த ஊர் வந்து சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி, சால்வன் குப்பம். அதெல்லாம் குறிப்பாக பிறந்த நாள் 26/6/1906. அவருடைய பெற்றோர்கள் பேர் வந்து பொன்னுசாமி சிவகாமி அம்மையார். சரியா, பெற்றோர் இட்ட பெயர் ஞானப்பிரகாசம் தான். சரபையர் தான் அவரை சிவஞானி சிவஞானின்னு அழைச்சார். மாப்போ சிவஞானம் அவர்கள் பாலப்பாடங்களாக அமைந்தவை அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய அம்மாவை இடத்துல சிவகாமி அம்மையார் இடத்துல அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை போன்ற அம்மானை பாடல்களை தன்னுடைய தாயார் இடத்துல கற்றுக்கொண்டார். அதுதான் அவர் அதுக்கப்புறம் சித்தர் பாடல்களை விரும்பி படித்து மனனம் செய்தார். இதுதான் அவருடைய பாலப்பாடங்களாக அமைஞ்சது. அதாவது பாலப்பாடம்னா குழந்தை பருவத்தில் கற்றுத்தரக்கூடிய பாடங்களாக அமைஞ்சது. மாப்போ சி ஒரு புத்தக பித்தன் அப்படின்னு பார்த்தா மாப்போசி வந்து தமிழ் மொழியில் நல்ல புலமை பெற்றிருந்தார். முயன்று கற்றுக்கொண்டு கொண்டிருந்தார். தன் அறியாமையுடன் கடும் போர் நடத்தி பணப்பற்றாக்குறையினால் என்ன பண்ணார், புது புத்தகங்களை வாங்கி படிக்காம பழைய புத்தக கடைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய புத்தகங்கள், அவர் விரும்பிய பாட புத்தகம் கிடைச்சா மிகுந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார். புத்தகங்கள் வாங்கிவிட்ட பல வேலைகளில் பட்னி கூட கிடப்பார். ஏன்னா வயிற்று பசிக்காக அவர் ஈட்டிய பொருளை பெரும்பகுதி புத்தகத்துக்கு செலவிட்டு அவர் தன்னுடைய கேள்வி ஞானத்தை பெருக்கிக் கொண்டார். தன்னுடைய படிப்பறிவை வளர்த்து கொண்டார். அவர் முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்து அப்படின்னு பார்த்தா பல்லாயிரக்கணக்கான நூல்கள் தான். கதை புத்தகங்களும் பாடப்புத்தகங்களும் தான். மாப்போ சிறையில் அடைப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாப்போசி வந்து 30/9/1932 தமிழா துண்டியேடு என்றக்கூடிய தலைப்பில் துண்டறிக்கை ஒன்று துண்டறிக்கைகளை கடற்கரையில் வந்த மக்களுக்கு வழங்கிய காரணத்தினால அவர் வந்து சிறையில் அடைச்சாங்க ஆங்கிலேய அரசு. சென்னை தமிழருக்கே என்பதை உறுதி செய்த உறுதிமொழி யாது? அது மாதிரி ஒரு கேள்வி வரலாம். 25/3/1953 அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு அவர்கள் நடுவண் அரசின் சார்பாக, அதாவது மைய அரசினுடைய சார்பாக, மத்திய அரசினுடைய சார்பாக அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார். அதன்படி ஆந்திர அரசினுடைய தலைநகரம் ஆந்திர எல்லைக்குள்ளே தான் அமைய வேண்டும் அப்படின்றது மூலமாக சென்னையினுடைய தமிழருக்கு சென்னை தான் தமிழகத்தினுடைய மாநில முதன்மை இடமாக இருக்கும் அப்படின்னு அறிவித்தார். சரியா, உறுதியாச்சு. தமிழருக்கு சென்னை தான் மாநில தலைநகரம் அப்படின்றது உறுதியாச்சு. தமிழக தெற்கெல்லை போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் அப்படின்னு பார்த்தா கழக தோழர்கள்
யார் யாருன்னு பார்த்தா தேவசகாயம், செல்லையா ஆகிய இருவரும் வந்து துப்பாக்கி சூட்டில் பலியானாங்க. தெற்கெல்லை போராட்டத்தின் போது திருவிதாங்கூர் அரசு நடத்திய துப்பாக்கி சூட்டில் தான் அந்த தமிழர்கள் இருவரும் தேவசகாயம், செல்லையா அப்படின்றவங்க சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. தமிழக வடக்கெல்லை போராட்டத்தில் சிறை சென்று உயிர் துறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வடக்கெல்லை போராட்டத்தில் மங்களங்கிடா தலைமையில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான சிறை சென்றாங்க. அவர்களில் ராஜமுந்திரி சிறையிலிருந்து திருவாலங்காடு கோவிந்தராஜன் அப்படின்றவரும், பழனி சிறையிலிருந்து மாணிக்கம் ஆகிய இருவரும் தான் சிறையிலேயே உயிர் துறந்தவங்க. மாப்போசி அவர்களுடைய சட்டமன்ற பணிகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1952 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார். 1972 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்தார். மாப்போசி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட போது காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் போன்ற தென்னகத்தினுடைய, அதாவது தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்களை எல்லாம் சந்தித்தார். மாப்போசி அவர்களுடைய வாழ்நாளில் மகிழ்ச்சியானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தினுடைய வடக்கெல்லை வேங்கடமலை, தெற்கெல்லை குமரிமுனையாக கூறப்பட்டிருக்கு இல்லையா? அதை படித்து வியப்புற்றிருந்த அவர், மாப்போசி மலையும் கடலும் ஒரு நாட்டினுடைய இயற்கை எல்லையாக அமைவது என்பது அந்த நாட்டினுடைய தவ பயன் அப்படின்னு நினைச்சார். சரியா? அந்த தெய்வீக எல்லைகளில் திருவேங்கடத்தை, அதாவது திருப்பதியை விட்டு தந்தாலும் திருத்தணியாச்சும் நமக்கு கிடைச்சதே அப்படின்றதுல அவர் மிகுந்த மகிழ்ச்சி பெற்றார். மாப்போசி அவர்களுடைய வாழ்நாள் மகிழ்ச்சின்னு சொன்னால் இதை தான் சொல்ல முடியும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் சிறுவினாவா மாப்போசி பெற்ற விருது, பதவி சிறப்பு பற்றி எழுதுக அப்படின்னு கேள்வி வரலாம். மார்ஷல் ஏ நேசமணி பற்றி எழுதுக அப்படின்ற மாதிரி கேள்வி வரலாம். மாப்போசி அவர்கள் சிலப்பதிகாரத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கான காரணம், இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த அவர் எடுத்துக்கொண்ட ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து சிலப்பதிகாரம் தான். அதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு அவர் உறுதியாக நம்பினார். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தினுடைய பொது சொத்து என்று கூறியவர் அவர். தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். சரியா? மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும், இடச்சுட்டி பொருள் விளக்குக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த பாடத்தில் முக்கியமான கேள்வி வரலாம். இந்த தொடர் வந்து தமிழகத்தினுடைய வடக்கெல்லை போராட்டத்தில் மாப்போசி அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு தொடர். சரியா? மொழி வாரியாக மாநிலம் பிரித்தாங்க. அப்போ சித்தூர் முழுமையும் ஆந்திராவுக்கு போச்சு. திருத்தணியாவது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்றத தீர்மானத்தின்படி நடத்திய போராட்டம் அது. அப்போ எழுந்த முழக்கம்தான் மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு தொடர். சர்தார் KM படிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம். அப்போ தான் அந்த ஆணையம் வந்து என்ன சொல்லிச்சு, சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்துச்சு. அந்த மாவட்டத்தில் இருந்த திருப்பதி, அதான் மாலவன் குன்றம் அப்படின்றாங்க, அது ஆந்திராவுக்கு உடமையாயிடுச்சு. சரி, திருத்தணியாவது தமிழ்நாட்டோடு சேர்த்துருங்க, திருத்தணின்றதை வேலவன் குன்றம் சொல்லுவாங்க, அதையா தமிழ்நாட்டு பக்கம் சேர்த்துருங்க அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க. இதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் ஒன்று அமைச்சு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது. சரியா? இவ்வளவுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். ஈஜி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மாணவர்களே, வணக்கம்.